டிவிகேக்கு அதாவது டிஎம்கேக்கு மாற்று டிவிகே அப்படின்னு நினைக்கிறாங்களா? அது அவங்கவுங்க அமைப்பு, அவங்க போராட்டத்தோட நோக்கம் எப்படின்றத பார்க்கணும். அரசின் கவன ஈர்ப்பு இப்போ இந்த தேர்தல் காலங்களை ஒட்டி ஒரு அடிப்படை காற்றை சுவாசிக்க முடியாத, மனிதனின் அடிப்படை தேவையான சுவாச காற்றை சுவாசிக்க முடியாத அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் நுண்ணறிவு மாதிரி நம்ம நல்லா ஊர்ந்து கவனிக்கணும். இதெல்லாம் சும்மா மேம்போக்கா மோடி பில்டிங் கட்டிட்டாரு, மோடி வந்த பிறகு நாடு நல்லா இருக்குன்ற மாதிரி இவங்க மருத்துவமனையை சிறப்பாக வச்சுருக்காங்கலாம் முழுக்க 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 பொய். நம்ம பட்டாதான் தெரியும் வலியும் வேதனையும். எங்களுக்கு ஜாதிய வன்கொடுமைகளை பார்க்க முடியல. திருமாவளவனுக்கு என்ன கருத்து சொல்கிறார் சொல்லுங்கள். கூட்டணியில் சகோதர யுத்தமாக நல்ல வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவார். சுட்டல், இட்டல். அந்த வீட்டில் ஒரு புலனாய்வு பண்ணி எவன் யாருன்னா பண்ணான் கொண்டான்னு கண்டுபிடிக்க தெரில உங்களுக்கு. உட்காந்து அந்த ஜாதி ஓட்டு போயிடும், அந்த ஓட்டு போயிடும் நடத்திட்டு எங்களை வந்து கொச்சையாக பேசிட்டு தமிழர்கள் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இதை வந்து தமிழர்கள், தமிழ்நாட்டில் உள்ள வாக்காளர்கள் அனைவரும் பிற இனத்தாராக இருந்தாலும் நல்லா யோசிக்கணும். அரசியல் நகர்வு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் வெற்றி தமிழன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது காது கேட்க முடியாதவங்க, வாய் பேச முடியாதவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு உதவித்தொகை 2000 ரூபாய் அரசு வழங்கிட்டு இருக்காங்க. அது 8000 வேணும்னு சொல்லி போராட்டம் பண்றாங்க. ஸோ அவங்க விசில் ஊதி வந்து போராட்டம் பண்றாங்க. அப்போ அவங்க என்ன சொல்ல வராங்க? டிவிகேக்கு அதாவது டிஎம்கேக்கு மாற்று டிவிகே அப்படின்னு நினைக்கிறாங்களா? அது அவங்கவுங்க அமைப்பு, அவங்க போராட்டத்தோட நோக்கம் எப்படின்றத பார்க்கணும். அரசின் கவன ஈர்ப்பு இப்போ இந்த தேர்தல் காலங்களை ஒட்டி கவன ஈர்ப்புக்காக எல்லா அமைப்பினரும் இது வரைக்கும் சம்பளம் உயர்வு எல்லாம் கேட்குறவங்க எல்லா அமைப்புகளும் போராடிட்டு இருக்கிறாங்க. அது வந்து கவன ஈர்ப்புக்காக கொண்டு வரலாம். அது நீங்கள் நினைக்கிற மாதிரியும் இருக்கலாம், இல்லை எப்படி வேணா இருக்கலாம். அரசுக்கு ஒரு பார்வைக்கு கொண்டு போவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் இன்னும் அந்த அரசு அதிகாரிகள் இல்லை அதிகாரத்தில் இருக்க கட்சிகள், ஆளுங்கட்சிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த நேரத்தில் தான் அவங்க போராடுறாங்க. ஒரு கொச்சையாக மக்கள் மத்தியில் பரப்பி விடுறது. தேர்தல் நேரத்தில் போராடினா கிடைக்கும், ஏதாவது வாங்கிட்டு இல்லை ஏதாவது சின்னதாக ஏதாவது வாங்கி சலுகைகள் வாங்கிட்டு திரும்ப உரிமைகளை விட்டு கொடுத்துட்டு இவங்க அப்படியே போயிடுவாங்க. இந்த நேரத்தில் போராடினா கிடைச்சிரும் நினச்சி போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத இந்த அரசு தரப்பு, ஆளுங்கட்சி தரப்பு ஒரு கொச்சையாவோ ஒரு கேவலமாகவோ பேசும். வேற நேரத்தில் போராடினா சும்மா விடுவீங்களா அவங்கள? இல்லை, இங்க விசில் பயன்படுத்தி இருக்காங்க. ஸோ அதை வந்து விருப்பம். நீங்க வந்து எங்களுக்கு நீங்க இந்த தடவை எங்களுக்கு உயர்த்தி கொடுக்கல அப்படின்னா எங்களுடைய ஓட்டு வந்து 2026 நம்மளோட கற்பனை, நியாயமான கற்பனை, மிகையான கற்பனைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க விசில் ஊதி இருக்கிறதுனால நியாயமான கற்பனை. அது அவங்க எந்த பார்வை அரசோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காக பண்ணியிருக்கலாம். இல்லை நம்ம இதில் சொல்ல வர்றது விசில், விஜய் தேவையில்லாமல் விஜய்க்கு எல்லாம் ஒரு மண்ணும் தெரியாது. எப்படி இங்கே மக்கள் பிரச்சனைகள் ஸ்டாலினுக்கு தெரியாதோ, தெரியாமல் அவர் பாட்டுக்கு ஒரு பங்களாவில் இருக்கிறாரோ, அதுபோல் அவருக்கும் விஜய் அவர்களுக்கு பிரச்சனையே தெரியாது அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? தெரியாது. இதை பற்றி அறிக்கை விட்டாரா? இவங்க தான் விசில் ஊதுனாங்கல்ல, அப்போ பார்வையற்றோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு இவங்களுக்கு கவனிங்கடான்னு அறிக்கை விட்டாரா? இல்ல, ஒவ்வொன்றத்தையும் வந்து கவனிச்சுட்டு இருக்கோம், அது எல்லாமே செயல்ல தான் நாங்க காட்டுவோம் அப்படின்னு விஜய் ஒன்றும் வேணாம். உலகத்தில் யாருமே அப்படி பண்ண முடியாது. கற்பனை மிகுதியா, ரொம்ப மிகுதியா நம்ம பேசக்கூடாது. நீங்க கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. விசில் ஊதுறாங்க, அப்போ அது விஜய் கட்சிக்கு சின்ன ஒதுக்கப்பட்டனால திமுகவுக்கு எதிராக அவங்க அப்படி காட்டுறாங்களான்றது அது ஒரு நியாயமான கேள்வி. அது நம்ம அவங்க தான் வந்து சொல்லணும், போராடினவங்க தான் வந்து சொல்லணும். அது வந்து நியாயமான கேள்வி. மற்றெல்லாம் கற்பனைக்கு மிகுதி. அது விஜயோ ஸ்டாலினோ. இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, தேர்தல் காலங்களில் அரசு இயக்கங்கள் இல்லை அரசு ஊழியர்கள் இல்லை இப்போ நிரந்தர தொழில் தற்காலிக பணியாளர்கள் எல்லாம் நிரந்தர பணி கேட்டு போராடுறாங்கன்னா, வேறு நாளங்களில் பண்ணால் அவங்க கான்ட்ராக்டை ஒட்டுமொத்தமாக தூக்கி போட்டு அவங்கள ஒன்றும் இல்லாமல் ஆக்கி, இல்லை சிறையில் அடைச்சி, இல்லை அவங்கள வந்து எந்த ஒரு சலுகையும் கிடைக்காம வேறு வேலையே கிடைக்காத அளவுக்கு அவங்க வாழ்வாதாரத்தை சீரழிக்கிற லெவலுக்கு அரசு இறங்கும். எங்கள் அதிகாரத்துக்கு எதிராக, எங்கள் ஆளுங்கட்சிக்கு எதிராக கிளம்புறீங்களான்னு. தேர்தல் நேரத்தில் பண்ணால் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது. காவல்துறையோட தடியடியோ அதிகப்படி அதிகபட்சமாக தவிர்க்கப்படும். ஏன்னா இவங்களுக்கு ஓட்டு போயிடும்னு இருக்காங்க. அதனால தான் அவங்க பண்ணுறாங்க. அவங்க பண்ணுற போராட்டம் வாழ்வாதாரத்துக்கு தான். தேர்தலுக்கு முன்னாடியோ அந்த தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் முன்னாடி பண்ணாங்கன்னா அது வந்து பெரிய பாதிப்பு அவங்களுக்கு உளவியலா, உடலியலா, குடும்ப ரீதியாக, பொருளாதார ரீதியாக பாதிப்பு ஏற்படும். அந்த மனிதனுக்கு எல்லாருக்கும் அந்த அச்சம் இருக்கும்ல. அதனால இதை கொச்சையாக பார்க்கக்கூடாது. இப்போயாவது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு கண்ணில் பார்த்து பண்ணணும். சரி, இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கனகம்பாளையம் அப்படின்ற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில ஒரு மாணவன் வந்து உயிரிழந்துட்டாரு. இதுல வந்து மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாணவனுடைய தாயார் வந்து சொல்றாங்க. அதுவும் அரசு பள்ளியில நடந்திருக்கு.
இத வந்து தமிழ்நாடு அரசு இது வரைக்கும் கண்டுகிட்டா மாதிரி வந்து தெரியல. இந்த போக்கு நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க? மர்மம்னா ஒரே வார்த்தை. இதுல வந்து ஆசிரியர்களோட பங்களிப்பு, அரசாங்கத்துக்கு என்ன தெரியும், இல்ல பெற்றோர்கள், இன்னைக்கு வந்து குழந்தை வளர்ப்பு, நம்ம இதுலதான் நாம் தமிழரா நாங்க அடங்கியிருக்கிறோம். நாங்க பேசுற அரசியல், எதிர்கால தலைமுறை, உயிர் அரசியல், வயிறு அரசியல், இதுல தான் அடங்கியிருக்கு. இன்னைக்கு பிள்ளைங்க என்ன சத்துள்ள பொருள் திங்கிறாங்க, என்ன உணவு முறை நம்மளுக்கு அன்றாடம் புழக்கத்தில் நகர்ப்புறங்களில் கிராமப்புறங்களில் கிடைக்கிது, நம்ம இயற்கையான உணவு முறை கிடைக்குதான்ற இதுதான் அடிப்படை அரசியல். அந்த குழந்தைய தலைமை ஆசிரியர் திட்டமிட்டு தண்ணியில் ஏதாவது கலந்து இல்லை கழிவறையில் தள்ளி விட்டு பல பிரச்சனைகள் வந்திருக்கு. பல அரசு பள்ளி ஆசிரியர்கள் நம்ம பார்க்க கூடாது. அதாவது அந்த மாணவனுடைய தாயார் என்ன சொல்றாங்கன்னா, என் பிள்ளைய வந்து அடிச்சிருக்காங்க, அதனாலதான் இறந்திருக்கா அப்படின்னு. ரொம்ப கொடுமையா எத்தனை படிக்கிற பிள்ளைன்னு சொன்னாங்க? 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ரொம்ப கொடுமையாலாம் அடிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. நம்மளும் அப்படி யோசிக்க வேணும். அப்படி ஏதாவது காணொலி இருந்துச்சுன்னா கடும் நடவடிக்கை எடுக்கணும். ஆதாரங்கள் இல்லை சக மாணவர்கள் வந்து புகார் கொடுத்தாங்க, தனியாக கூட்டிட்டு போய் அடிச்சு சதைச்சி ரத்தம் வந்து உடல்ல கிழிச்சு அந்த மாதிரி பண்ண, சும்மா லேசா தட்டுறதெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா சிறையில் அடைக்கலாம், நடவடிக்கை எடுக்கலாம். எல்லாருக்குமே பயம் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு உயிர் போயிடுச்சு, பெற்ற தாய் என்ன சொல்லுன்னு பயம் இருக்கும். அப்போ மறுப்பு தான் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு மத சிறுபான்மையர் கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தில் ஒரு பிள்ளை வந்து கழிவறைக்கு போகிறப்ப செத்து போச்சு குழந்தை. யாராவது இப்போ கழிவறைக்குள்ளே தள்ளி விடுவாங்களா பீஸை வாங்கிட்டு குழந்தைய கொல்லணும்னு? ஏதோ ஒரு குறைபாடு, உடனே அந்த கன்னியாஸ்திரி வயசான கன்னியாஸ்திரியை இது பண்ணாங்க. அப்போது அது என்ன ஆகுதுன்னா, ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா இப்போ மத ரீதியாகவோ அரசு ரீதியாகவோ ஏதாவது ஒரு ரீதியாகவோ இல்லை ஜாதி ரீதியாகவோ ஒரு பிரச்சனை உண்டாக்குறாங்க. அந்த பிரச்சனைக்கு நியாயமான தீர்வு என்ன? நிர்வாக சீர்கேடு. அந்த அரசு பள்ளிக்கு லைசன்ஸ் புதுப்பிக்கப்பட்டிருக்கா? அரசு பள்ளிக்கு லைசன்ஸ் இருக்கான்னு தெரியல, தனியார் பள்ளிக்கு அந்த உரிமம் இருக்குதா? அப்பப்போ போய் அரசு அலுவலர்கள் வந்து ஆய்வு பண்ணியிருக்கிறாங்களா? அரசு பள்ளியில் எல்லாம் சீராக இருக்கா? கழிவறைகள்லாம் பெண்களுக்கு தனியாக, ஆண்களுக்கு தனியாக, குழந்தைங்களுக்கு தனியாக, ஆசிரியர்களுக்கு தனியாக சிறப்பாக இருக்குதா, சுத்தமாக இருக்குதா? அதை தான் பண்ணணுமே ஒழிய உடனே என்னமோ ஆகப்பட்டுட்டான்ற மாதிரி. எதனால அந்த மாணவன் வந்து இறந்தானே தெரியாம இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு இல்லை, பல சம்பவங்கள் நடந்துட்டு. நான் சொல்ல வர்றது இந்த இதில் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்த இதில் புரிஞ்சுக்கணும். இந்த அரை நூற்றாண்டுகளாக இந்த ஒரு நூற்றாண்டா வந்து இந்த திராவிட கட்சிகள், அதுக்கு முன்னாடி காங்கிரஸ், இவங்க ஆண்ட லட்சணமே தான். இன்னைக்கு நம்ம உடல்நிலை, நம்ம பெற்று வளர்க்குற குழந்தை எப்போ கீழே விழுவும் இறக்கும். பல பள்ளிக்கூடங்கள் நடந்திருக்கு. எங்கள் வீடு பக்கத்தில் இருக்க பெரம்பூரில் இருக்க பெரம்பூர் டான் போஸ்கோல ஒரு பையன் தாமதமாக வந்தாலும் கிரவுண்டை சுற்றி ஓடி வர சொல்லியிருக்காங்க. அவன் மூச்சு வாங்கி இறந்து போயிட்டான். அவனை அடிக்கல கொள்ளல. உடனே அது பிஜேபிக்காரன், அது கிறிஸ்துவ பள்ளிக்கூடம். கடுமையான வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்ததுனாலதான் வந்து இறந்தாங்க. கடுமையான பனிஷ்மெண்ட்லாம் இல்லையே. நானும் சின்ன வயசுல ஓடி இருக்கிறேனே. பள்ளிக்கூடத்தில் தாமதம் வந்தால் முட்டி போட வைப்பாங்க, இல்லை ஓடுன்னுவாங்க, 2 ஓட்டம் ஓடிட்டு வாங்கன்னுவாங்க, இல்லை வீட்டுக்கு போய் கையெழுத்து வாங்கிட்டு வாங்குவாங்க. அதெல்லாம் அந்த தண்டனைகள் இருக்கும். அது வந்து இப்போ வந்து அதுவே அதிக அளவில் பண்ண வைக்கும்போது அதிக அளவுலாம் சில இடங்கள் இருக்கும். அது ஆதாரம் தான் தண்டனை எடுக்கணும். அந்த ஆசிரியர்களுக்கு, தலைமை ஆசிரியர்களுக்கு பள்ளிக்கூடத்தை கூட மூடட்டும். நான் சொல்ல அந்த கதையை பார்த்து நிறுத்திட்டீங்க. நீங்கள் அந்த பள்ளிக்கூடம் கிறிஸ்துவ பள்ளிக்கூடம்னோடனே அந்த குழந்தையோட அப்பா அம்மாலாம் சேர்ந்து பாஜக காரனை கூப்பிட்டுக்கிட்டு முற்றுகை. குழந்தைங்க ஏன் செத்தான், எப்படி செத்தான், சும்மா ஓடுறப்ப அவனுக்கு மூச்சு பிரச்சனையா, காலையில் சாப்பிட்டானா சாப்பிட்லையா, சத்து உள்ள உணவு எடுத்தானா இல்லையா, சவள பிள்ளைன்னு வாங்கல, அந்த மாதிரி பிள்ளையா, ஒன்றும் தெரியாது. அதனால் இப்போ இந்த உயிர் போச்சு அப்படின்னோடனே குதிக்கிறது. ஏன் அப்படி நடந்துச்சு? அப்போ குழந்தைய வளர்ப்பு என்ன, இந்த நியூட்ரிஷனல் குரோத்துன்னுவாங்கள்ல, நார் சத்து, சத்து உடம்பு எப்படி இருக்குன்னு, குழந்தைங்களோட வளர்ச்சி, ஃபெர்டிலிட்டி ரேட்டு, இந்த பிறப்பு விகிதம் எப்படி இருக்குது, அந்த மாதிரி ஒரு விகித இதெல்லாம் வந்து பண்ணணும், திறனாய்வு பண்ணணும். இதெல்லாம் சீரழிஞ்சு கிடக்கு. முதல்ல வந்து நம்ம 40-50 வயசுலேயே முதல்ல மருத்துவம், ஆங்கில மருத்துவம் அதிகமாக வளர்றதுக்கு முன்னாடி பாம்பு கடிச்சு காடுகளில் நம்ம ஒரு பெரிய காய்ச்சல் வந்தால், வச காய்ச்சல் வந்தால் பல பேர் 40 வயசு 50 வயசு 60 வயசு செத்துட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. எல்லாருக்கும் மருந்து மாத்திரை வந்தோன்னா 70 80 போகுது, ஆயுட்காலம் நீடிக்குது. அதுபோல் இந்த வளர்ச்சி சம்மந்தமாக இந்த மாதிரி போகிறப்ப உணவும் நம்ம இயற்கையாக எடுக்கிறோமா, நம்ம உடம்பு சீராக இருக்குதா, நம்மளால் குழந்தை பெற்றுக்க முடியுதா, குழந்தை பெற்று அந்த குழந்தை தெம்பாக வளருதா, குழந்தைக்கான உணவுகள் சரியாக கிடைக்குதா, இது வந்து இப்போ திறனாய்வு பண்ண வேண்டிய நேரம். இதே தான் நாம் தமிழர் கட்சி, இயற்கை அரசியல், விவசாயம், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம தலைமுறை நல்லா இருக்கணும், அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும், அடுத்த தலைமுறை முதல்ல உருவாகணும். ஒரு என்ன சொல்ல, இம்பார்ட்டன்ட் சமுதாயம், ஒரு இயலாத சமுதாயமாக ஒரு ஆண்களை, ஒரு விளைநிலம், ஃபெர்டிலிட்டியாக நம்ம இருக்கணும், இன்ஃபெர்டிலிட்டியாக இருக்கக்கூடாது அப்படின்றத உருவாக்கணும், இனத்தை பெருக்கணும் அப்படின்னு நல்ல நோக்கத்தில் இந்த அரசியலை எவனும் பேச மாட்டான். பயாலஜிக்கல், உடலியல் ரீதியான அரசியலை ஒருத்தருக்கு 4000 ரூபா கொடுத்துட்டோமா, 5000 ரூபா கொடுத்துட்டோமா, கேன்சர் போயிருமா, டயாலிசிஸ் போயிருமா, சாக்லேட் திங்கிறது பழக்கத்தை நிறுத்துவோமா, வைன் ஷாப்புக்கு போகாம விட்டுருவோமா, கஞ்சா அடிக்காம இந்த விஷயம்லாம் ஏன் சீரியஸா எடுத்துக்கிறாங்கன்னா, இப்ப கூட நிறைய அரசு பள்ளிகள்ல வந்து இந்த ஆசிரியர்கள் வந்து குழந்தைங்களை வச்சு கழிவறை கழிவ வைக்க, அது ஒரு சில ஜாதிய தீண்டாமைகள் இருக்குங்க, நடவடிக்கை எடுக்கணுங்க. உயிர் போனோன்னா குதிக்கிறீங்க.
இது ஏன் ஒரு தலைமுறைக்கு முன்னாடி இப்போ அவ்வளோ பள்ளிக்கூடங்களில் உயிர் போல இப்போ போகுது? 2-3 தலைமுறைக்கு முன்னாடி நாங்களாம் படிக்கிறப்ப, இல்லை எங்கள் அப்பா காலத்தில், எங்கள் தாத்தா காலத்தில் பள்ளிக்கூடங்களில் படிக்கிறப்ப எங்கே இவ்வளோ உயிர்கள் போயிருக்கு? எங்கே போயிருக்கு உயிர்கள் பள்ளிக்கூடங்களில்? அப்போ நம்ம வலுவிழந்து அடுத்த தலைமுறையை உருவாக்கிட்டு இருக்கிறோம். வலுவான அடுத்த தலைமுறையை உருவாக்க இயற்கையோட ஒன்றித்து வாழ்றது நாம் தமிழர் அழைப்பு விடுது. நம்ம இயற்கையாக மாறுறதுக்கு, நம்ம வாழ்வியலை மாற்றுறதுக்கான அழைப்பு விடுது. சரியா? மற்றதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். 4000 ரூபா கொடுப்பாங்க, 2000 ரூபா கொடுப்பாங்க, மேக்கப் பாக்ஸ் கொடுப்பாங்க, கிரைண்டர் கொடுப்பாங்க, மிக்சி கொடுப்பாங்க, வண்டி கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. நோய்வாய்ப்பட்டா சிக்கி சின்னமாயி சீரழிகிறது யாரு? அழிஞ்சிட்டோம். இல்ல இதை அதுக்கும் யோசிங்க. தான் சிறப்பான மருத்துவம் வந்து கொடுக்குறோன்னு சொல்லிக்கிட்டு எங்க இருக்காங்க. கொடுக்குறாங்க? அதாவது ஒவ்வொரு அரசு மருத்துவமனைகளும் தனியாருக்கு நிகரா செயல்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு தனியாருக்கு சொல்றாங்க. பத்தி அப்புறம் திறனாய்வு பண்ணுவோம். நிகர்னா என்ன நிகர்? அதாவது எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு. இப்போ ஒருத்தர் அடிபட்டு வராங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து தரமா நாங்க செஞ்சு அனுப்புறோம். விஜய் பேசுற மாதிரி, மோடி பேசுற மாதிரி. மோடி வந்தா நாடு நல்லா இருச்சுப்பா. வெளிநாட்டுல என்ன ஒரு பயனும் கிடையாது. மருத்துவம் எல்லாம் சிறப்பா செயல்பட்டு இருக்குன்னு எங்க மாசு வேசர் சுப்பிரமணியன் படிக்குவாங்க. அவர்கள் வந்து சொல்றாரு. எங்க வேசர் படிக்குவாங்க, எங்க பெரம்பூர் தொகுதிக்கு வாங்க, எல்லாம் கொடிங்கூர் குப்பை தொட்டி, எல்லாம் மாசு, இது காச நோய். மாசு சொல்றால, மாசு காச நோயை கட்டுப்படுத்துச்சா? அப்போ காச நோய் எல்லாம் குப்பை தொட்டியை ஒட்டி வாழ்கிற உயிரினங்களாக நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சென்னை, வட சென்னை வந்து எழில்மிகு நகரம். ஒரு கோவா, புதுச்சேரி போல உள்ள கடல். அதை இன்னைக்கு பீ தண்ணியாக மாற்றி, சாக்கடை தண்ணியாக மாற்றி, அங்கே வந்து அந்த கந்தகம் நிறைந்த ஒரு பூமியாக, மணலி இதெல்லாம் வந்து மாற்றி, கொடுங்கி ஒரு குப்பை தொட்டி, எங்களை வந்து ஒரு அடிப்படை காற்றை சுவாசிக்க முடியாத, மனிதனின் அடிப்படை தேவையான சுவாச காற்றை சுவாசிக்க முடியாத அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இதில் எங்களை நோயாளியாக மாற்றி, ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது, அதுவும் எல்லாம் பெருசு தான், எல்லா வசதிகளும் இருக்குது. எத்தனை பேருக்கு அது பயன்படுது? மக்கள் பயன்படுத்துகிறாங்க, எல்லாம் சரியாக சீராக இல்ல முடியும். தினந்தோறும் பல நோயாளிகள் வந்து பயன்பெற்று போறாங்க அப்படின்னு இருக்குங்க. நீங்கள் ஒரே தலைநகரில் 4 மருத்துவமனை வச்சுருக்கீங்க. செங்கல்பட்டில் இருக்கவங்க இங்கே வரணும், அவனுக்கு அங்கே இருக்கிற இது அங்கேயும் தர மாட்டேன்ற. ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ போய் ஒரு ஓபி சீட்டு போட்டு ஒரு மருத்துவமனைக்கு போய் ஒரு மருந்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கான நோய், காசு நோய்னா ஒரு 6 மாதத்துக்கு கொடுப்பாங்க குறைஞ்சது. அது கொஞ்சம் வீரியமாக போக போக 7 மாதமோ இல்லை 6 மாதம் வரைக்கும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க. சில நோய்கள் கொடுக்குறப்ப பல கிராமப்புறங்கள்லாம் போனீங்கன்னா 3 நாளைக்கு கொடுப்பாங்க, 4 நாள் வாங்குவாங்க. அவன் அந்த ஒரு தள்ளி ஒரு மாவட்ட மருத்துவமனைக்கு வந்தானா 5 நாளைக்கு கொடுப்பான். அவன் கொஞ்சம் தள்ளி இன்னொரு பக்கத்தில் பெரிய மாவட்டத்துக்கு வந்தானா 10 நாளைக்கு கொடுப்பான். அவன் தள்ளி சென்னைக்கு தான் வந்தானா அவனுக்கு 30 நாளைக்கு மாத்திரை கிடைக்குது. புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொரு பகுதிக்கும் அவன் மருத்துவம் கிடையாது. அவன் அலங்காநல்லூர் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போனானா கொடுக்குற மாத்திரை, சில மாத்திரை எங்க கூட கிடைக்காது. சில மாத்திரை 3 நாளைக்கு 4 நாளைக்கு தான் கொடுப்பாங்க, ஒரு மாசத்துக்கு கொடுக்க மாட்டாங்க. அவன் என்ன பண்ணுவான், அலங்காநல்லூர் மதுரை அரசு மருத்துவமனைக்கு போவான். அவன் 15 நாளைக்கு இல்லை 10 நாளைக்கு தான் கொடுப்பான். அப்போ என்ன பண்ணுவான், ஒரு மாசத்துக்கு நம்மளுக்கு வேணுமே, அப்போ சென்னைக்கு போயிடுவோம். அப்போ எப்படி மக்கள் அலக்களிக்கப்படுகிறாங்க, இந்த நோய்க்கு நடுவில் அவங்க எப்படி இழுக்கப்படுறாங்க, உயிரிழப்புகள் வரும், சேதாரங்கள் வரும். இதெல்லாம் நுண்ணறிவு மாதிரி நம்ம நல்லா ஊர்ந்து கவனிக்கணும். இதெல்லாம் சும்மா மேம்போக்கா மோடி பில்டிங் கட்டிட்டாரு, மோடி வந்த பிறகு நாடு நல்லா இருக்குன்ற மாதிரி இவங்க மருத்துவமனையை சிறப்பாக வச்சுருக்காங்கலாம் முழுக்க 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 பொய். நம்ம பட்டாதான் தெரியும் வலியும் வேதனையும். நீங்கள் வந்து அரசு மருத்துவமனையில் போய் கொஞ்சம் அலைஞ்சு பாருங்கள். வசதிகள் இருக்குது, அதை பயன்படுத்துறது, அது மக்கள் மத்தியில் சரியாக போய் சேருதா, எல்லா மாவட்டங்களும் இருக்கும், அது ஒழுங்கா அவங்கவுங்க பாதிப்பு இல்லாமல் அவங்க எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இல்ல அப்படின்றதான் நீங்க வந்து எக்யூப்மெண்ட்ஸு இருக்கலாங்க. ஒரு இடங்கள்ல 2 இடங்கள்ல வச்சுட்டு என்னங்க பயனு? எல்லாம் தமிழ்நாடு முழுக்கலாம் அங்கே தானே வரணுங்க. கண்டிப்பா எல்லா மாவட்ட தலைநகர் மருத்துவமனைகளும் ஒரே மாதிரி இருக்கா? இல்லைல்ல. சும்மா ஓலை குடிசை மாதிரி ஒன்று போட்டு மணப்பாறை ஜிஹெச், திருவாடனை ஜிஹெச், அலங்காநல்லூர் ஜிஹெச், இல்லை பப்ளிக் ஹெல்த் சென்டர் பிஹெச்சின்னு போட்டுடுற. அங்கே கிடைக்குது, இங்கே கிடைக்குதா? இல்ல. அதுதானே அப்போ யோசிக்கணும்ல. அப்போ எல்லாரும் இங்கே தானே வர வைக்கிற. போவ ஒரு பிரச்சனை சும்மா தடுக்கிற மருந்து டெட்டாலுன்ற மாதிரி ஏதோ ஒன்று, இல்லை ட்ரிப்ஸ் ஏற்றுறது, அதை கடந்து வேறு அறுவை சிகிச்சை பண்ணணும்னா நீங்கள் அங்கே போங்க, அந்த மாவட்டத்துக்கு போங்க, இல்லை சென்னைக்கே போயிருங்க நேரடியாக. இப்படி தானே அலக்களிக்கிறீங்க. அதுக்குள்ளே உயிர் போச்சுன்னா அப்போ என்ன டெவலப்மெண்ட் அது? அப்போ இவ்வளோ வருஷமா 50 வருஷமா 60 வருஷமா சென்னையை கடந்து, சென்னையில் அதுவும் பிராட்வே கடந்து, இப்போ தான் கிண்டிக்கு 2 வந்திருக்கு. பக்கத்தில் எதுவும் செங்கல்பட்டு இல்லைன்னா தாம்பரம், சும்மா பேருக்கு இப்போ தான் வந்திருக்கு இத்தனை வருஷத்தில். மற்ற இடங்கள்ல இதுவும் முழுமையடையலை. இந்த பிராட்வேல இருக்க 2 அரசு பொது மருத்துவமனைகள் தான் பெருசு, ஸ்டான்லி, ராஜீவ்காந்தி. அதுக்குதான் ஸ்டாலின் அவர்கள் வந்து முடியாம வயசானவங்களுக்குலாம் வந்து இல்லம் தேடி வந்து இந்த மருத்துவம் ஒரு போட்டோ, ஒரு நிழற்படம், வீட்டில் போய் ஒரு டாக்டர் ஸ்டெத்தோஸ்கோப்பை வச்சு ஒரு வயசானவங்களை பார்த்ததா ஒரு படத்தை காட்ட சொல்லுங்க. மக்களை தேடி மருத்துவம், அந்த பேருக்கான அர்த்தம். அந்த படத்தை காட்டுவாங்க, ஆரம்பிச்ச முதல் நாள் காட்டுவாங்க. அது வந்து வெளியில ஏதாவது முகாம் போடுற மாதிரி, அந்த ஆம்புலன்ஸ் பேர் வண்டியில் உட்காந்துக்கிட்டு முகாம் போடுற மாதிரி வேணால் காட்டலாம். மக்களை தேடி மருத்துவம்,
நீ வீட்டில் தான் மக்கள் வயசானவங்க வீட்டில் தானே இருப்பாங்க, நடக்க முடியாதவங்களா. கண்டிப்பா. யாருக்காவது ஒரு மருத்துவர், MBBS முடித்த மருத்துவர், இல்லை அதுக்கு மேல் படிப்பு MDO இல்லை வேற படித்த மருத்துவர் வீட்டுக்கோ இல்லை தெருவிலையோ போய் யாருக்காவது மருத்துவம் பார்த்து ஒரு படம் கலைஞர் தொலைக்காட்சியில் கூட போட சொல்லுது. நான் கைத்தட்டுறேன், ஓட்டு போடுறேன் அவங்களுக்கு. அது பேருக்கு அது என்ன தெரியுமா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் 4 பேர் வயசானவங்ககிட்ட விசாரிச்சதில்ல, மக்களை தேடி மருத்துவம் என்பது இப்போ மாத மாத்திரைகள் வாங்குறாங்கல்ல பெரிய மருத்துவமனைகளில், அந்த மாத மருத்துவமனையை ஒரு 2 மாதத்துக்கு வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்குறது. எப்படி இந்த சுய உதவிக்குழு, இந்த திமுகவுக்கு வேலை செய்கின்ற சின்ன சின்ன அமைப்புகள் வச்சுருப்பாங்களே சுய உதவிக்குழுன்னு பேரில், அந்த பெண்கள் 10வது 12வது ஃபெயில் ஆனவங்க அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு மாதிரி கொடுத்து வெறும் BP செக் பண்ண கற்றுக் கொடுத்து 2 மாதத்துக்கு அவங்களை மாத்திரை, 3ஆம் மாதம் அவங்க திரும்ப மருத்துவமனைக்கு வரணும். கால் உடைஞ்சிருந்து கை உடைஞ்சு, அது வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு பேரர் தான் மாயை இருக்க ஒழிய ஒரு செயல் திட்டம் ஒன்றும் இல்லை, ஒரு பயன் கிடையாது, ஒரு பயன் கிடையாது. இல்லைன்னா நம்ம 2 பேரும் கிளம்புவோம், நாளைக்கு போவோம், யாராவது ஒரு தாத்தா பாட்டியை தத்தெடுப்போம், மக்களை தேடி மருத்துவமனையில் அவங்கள எப்படி கோர்த்து விடுறதுன்னு யோசிப்போம். நம்ம தான் நோயாளியாக மாதிரி அடுத்து OP சீட்டு போட்டு வரிசையில் நிற்கணும். உடனே நடக்காது. அப்படி நடந்தாலும் அந்த ஏற்கனவே அவங்க மாத்திரை வாங்குறவங்களா இருக்கணும், அந்த மருத்துவமனையில் போய் பதிகிறவங்களா இருக்கணும், அதை பதிஞ்சு இவங்க இந்த கோரிக்கையை ஏற்று வீட்டுக்கு அனுப்புறதுக்கு 2 மாதத்துக்கு மட்டும் மாத்திரை அதை கொடுக்கறதுக்கு ஆள் ஏற்பாடு பண்ணுவாங்க. 3ஆம் மாதம் வந்தாகணும். இது கேட்கறதுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு. அப்புறம் எதுக்கு அதில் எவ்வளோ விளம்பரம்? இதான் உண்மை. இதை மீறி விளக்கம் இருந்துச்சுன்னா அவங்க திமுக தரப்பு மாசு ஐயா கூட உட்காந்து விவரமா ஒரு படம் போட்டு காட்டட்டும். சார், பட்டுக்கோட்டை பக்கத்துல சங்கமூர்த்தி அப்படின்ற ஒரு கிராமத்துல வந்து இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து இந்த அதாவது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சாதியினர் வந்து அவங்களை கொடுமைப்படுத்துறதா வந்து சொல்றாங்க. அந்த பகுதி மக்கள் வந்து இதுக்கு வந்து இந்த அரசு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி செய்திகள்ல பேட்டியெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. இந்த இன்னமும் சமூக நீதி சமத்துவம் பேசுற இந்த திமுக காரர்கள் இருக்கக்கூடிய ஆட்சியில இது போன்ற நடக்கிறத நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அப்ப ஈவேரா ஒன்றும் புடுங்கலன்னு வந்துருச்சா? ஈவே ராமசாமி ஒன்றும் செய்யலை, அண்ணாதுரை ஒன்றும் செய்யலை, கருணாநிதி ஒன்றும் செய்யலை, ஆதாரம் இருக்குதா இல்லையா? எந்த பட்டுக்கோட்டை தானே சொன்னீங்க? பட்டுக்கோட்டை பக்கத்துல சங்கமூர்த்தி ஒரு கிராமம். சாதிய குடும்பம் தலைவிரிச்சு ஆடுது இல்ல. அப்போ இன்னும் உட்காந்து நாங்கள் பெரியார் மண்ணு புண்ணு ஈவே ராமசாமியை பிடுங்கிட்டாரு தள்ளிட்டாருன்றீங்களா? ஏன் நடக்குது? இப்போ உங்க ஆட்சி தானங்க நடக்குது. அவர் பேரை சொல்லி தானங்க நடத்துறீங்க. திரௌபதியன் ஸ்டோக்கு ஸ்டாக்கு டீக்கு டூக்குன்றீங்களா? அதுக்குமே வந்து சொல்றாங்க எங்கேயோ ஒரு இடத்துலதான் வந்து நடக்குதே தவிர எல்லா இடத்துலயும் வந்து நடக்குது. ஏன் நடக்கணும்ன்றேன். இப்ப இதே தான் பேசுவாங்க. இலங்கையில வந்து அங்க போர்ல வந்து இசைப்பிரியாவை கற்பழிச்சு கொண்டுட்டாங்க, அங்க வந்து பல பேரை வந்து துப்பாக்கி முனையில பெண் போராளிகளை கொண்டுட்டாங்கன்னா அது அங்க நடந்துச்சுப்பானு. ஏன் அந்த பெண் போராளி கனிமொழியா இருந்தா ஸ்டாலினுக்கு வலிக்குமா? வலிக்காதா? வலிக்கும் கண்டிப்பா. அது எங்கேயோ நடந்துச்சு, யாருக்கோ நடந்துச்சு, ஏதோ ஒரு இடத்துல தானேன்னா இப்போ உயிர் போதில்லைங்க. அவமானப்படுறது, அசிங்கப்படுறது, நிந்தைக்கு உட்படுறது யாருங்க? அது சாதியின் பொருட்டோ ஏதோ ஒரு இனத்தின் பொருட்டோ மதத்தின் பொருட்டோ. கொஞ்ச காலம் முன்னாடி வரைக்கும் பெரியவங்களை தான் வந்து இது போல வந்து அடிச்சு துன்புறுத்திட்டு இருந்தாங்க. இப்ப குழந்தைகளுமே வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் சாதி திமிரு பாக்குறப்ப நீங்க அது பெரியவங்கலாம் கிடையாது, அது சின்ன பிள்ளைங்களுக்கும் அந்த வளர்த்து எடுக்கப்படுகிறது. அது குடிசை கொளுத்துறதுலேருந்து சிறுவங்க பெரியவங்களை அடிக்கிறதுலேருந்து கற்பழிக்கிறதுலேருந்து அது ஒரு கேவலமான பார்வை, கேவலமான நடவடிக்கைகள் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். இதுதான் திராவிட வரலாறு, இதுதான் இந்த ஈவே ராமசாமி வெங்காயம் பண்ண வேலைகள். இதெல்லாம் கண்டுக்கவே இல்லையங்க. இதை கண்டிச்சு எங்கே பேசியிருக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம். உங்கள் ஆட்சி, உங்கள் அதிகாரம் என்ன பண்ணீங்க அந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு? தைரியமாக இருந்தால் அந்த ஊரில் போயிட்டு ரேஷன் கார்டை வந்து அந்த மக்கள் இருக்கிற இடத்துல வைக்க சொல்லுங்கள். அவங்கள வேணா வந்து வாங்கிக்க சொல்லுங்கள். அவங்கள வேணா வந்து மக்களை என்ன இவங்க சமத்துவபுரம்னு சொல்லிட்டு அந்த மக்களை தனியாக கொண்டு போய் ஒரு சிமெண்ட் வீடை கட்டி இவங்க லஞ்சம் ஊழல் பண்ணிட்டு மிச்சம் மீதி விற்று போகிற சிமெண்ட் வீட்டில் கட்டி பெரியார் சமத்துவபுரம் அப்படின்னு ஊருக்கு ஊராக வைக்கிற. ஏன் அந்த மாதிரி தனியாக மக்களை பிரிக்கிற? சமத்துவத்தை ஒரு நொடியில் பண்ணிடலாம். ரேஷன் கடை பள்ளிக்கூடம் எல்லாம் இந்த குடியிருப்பில் வை. உனக்கு பள்ளிக்கூடம் வேணும்னா படுறா, இங்கே வந்து உனக்கு ரேஷன் பொருள் வேணும்னா இங்கே வந்து வாங்கிக்கடா, இல்லைன்னா போ என்ன வேணா பண்ணிக்கோ. அப்படி வச்சிங்கன்னா நேரம் புரட்சி வெடிச்சிருக்கும், மாறி இருக்கும். எல்லாம் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துருப்போம், மாறி இருக்கும். இல்ல இது கலவரமா தான் மாறி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் வந்து முன்வைக்கிறாங்க. எது கலவரமா மாறும்? நீங்க சொன்ன மாதிரி வந்து நீங்க வந்து இங்க வந்து வாங்குங்க, அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றதா வந்து சொல்றாங்க இல்லையா? தவிர்க்கிறதுக்காக ஏன் கலவரமா மாறுது? அப்ப தடுக்கிறதுக்கு எதுக்கு போலீஸ் வச்சிருக்க, எதுக்கு ராணுவம் வச்சிருக்க, துப்பாக்கி முனையில நடத்த? அப்ப இது பின்னாடி திராவிட கட்சிகள் அரசியல் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. இதுதான் பிழைப்பு அவங்களுக்கு. இதை வச்சுதான் பிழைப்பு. தமிழர்களுக்குள்ள ஜாதி வெறி. டேய் அப்புறத்துக்கு பெரியார் மண்ணுன்ற நீ எதுக்கு அதிகாரத்தில் இருக்க? விட்டுட்டு வேலைக்கு போ. எங்களால் ஜாதி வெறியை கட்டுப்படுத்த முடியல, எங்களுக்கு ஜாதிய வன்கொடுமைகளை பார்க்க முடியல. திருமாவளவனுக்கு என்ன கருத்து சொல்றாரு சொல்லுங்க? கூட்டணியில் சகோதர யுத்தம் நல்ல வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவார். சுட்டல், இட்டல், இது ஒவ்வாமை,
நல்ல திமுகவை தடவி கொடுக்கறது, எவனாவது நியாயமா கேள்வி கேட்டான்னா ஐயோ மாட்டிக்கிட்டோமேனு அரசியல் ஒவ்வாமை, இந்த வார்த்தைகள் பிறல்கிறது திரள்கிறதுன்னு ஏதாவது பேசி தொலைவாங்க. இதுக்கு என்ன சொல்றாங்க விடுதலை சிறுத்தை? 6 சீட்டு கேட்குறாங்களா, 10 சீட்டு கேட்கறது ரெண்டாவது இருக்கட்டும், என்ன சொல்றாங்க இதுக்கு, இந்த பட்டுக்கோட்டை சம்பவத்துக்கு? இல்ல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கான்னு கூட வந்து அவங்களுக்கு தெரியாம இருக்கிறதா தான் எனக்கு அப்போ வந்து என்னத்துக்கு அந்த மக்களுக்காக, நீ ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எதுக்கு கட்சி நடத்துற, எதுக்கு கூட்டணி? அதனால இதை வந்து மக்கள், இந்த சம்பவம் காலங்காலமாக நடக்குது, இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. சீரியல் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எங்கோ ஒரு இடத்துல நடக்குது, அந்த வார்த்தையை வந்து ஒரு நெறியாளராக இனிமேல் பயன்படுத்துறது தவிருங்க. அது நீங்களா இருந்தா, நானா இருந்தா, இப்போ ஜாதிய வன்கொடுமைகளில் பார்த்தீங்கன்னா சிறுநீரை மூஞ்சில கழிக்கிறது, இல்லை ஒரு சிறு பையன் ஒரு வயசான முதியோரை 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களும் இப்ப கம்பேர் பண்ணும்போது மாறி வந்திருக்கு இல்லையா? அதை நம்ம ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். அப்ப இது நடக்கலன்றீங்களா? நடக்கலன்னு சொல்ல வரல, நடந்துகிட்டு இருக்கு. அப்போ 10 நடந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து ஒரு 5 நடக்குது. அப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு 5 இல்லையா? தெரியுது. அப்ப 5 தெரியலன்னு சொல்றீங்க? ஆமா, தெரியல. அதனால இது முழுமையா போக்கணும் அப்படின்னா, இந்த இந்திய தேசியம் வந்து அம்பேத்கர் ஐயா வந்து இந்தியா விடுதலையான நாளில் கொண்டு வந்த இடஒதுக்கீடை முழுமையாக இன்ன வரைக்கும் நடைமுறைப்படுத்தியிருந்தா, கீழே இருக்கணும் தூக்கி மேலே வச்சுருந்துருக்கலாம், பொருளாதார ரீதியாக அவன் உயர்ந்திருப்பான், அந்த இடஒதுக்கீடை எடுத்துருந்துருக்கலாம். நம்ம ஒரு 30 தலைமுறை 20 தலைமுறை படிச்சிருக்கோம், முன்னேறி இருப்பான், பெரிய ஆளாக இருப்பான். இடஒதுக்கீடை ஒழுங்காக சரியாக நிறைவுபடுத்தாமல் அதை அப்படியே அந்த மக்களை வந்து ஒரு இருட்டறையிலே வச்சு, ஒரு சேரி குப்போன்னு சொல்லி அவங்கள ஒதுக்கியே வச்சு பண்ணிட்டானுங்க. அது இந்திய தேசியம் பண்ணிட்டானுங்க. அவங்க காங்கிரஸ்லேருந்து ஜமீன்தாரி கட்சி, பாஜகவும் கர்மா, அவனோட கர்மான்னு சொல்லி நம்மளை ஒதுக்கிட்டான். சரியா? ஈவன் திராவிடம்ன்ற பேரில் இந்த புண்ணாக்குங்க என்ன பண்ணானுங்க? இவங்க என்ன பண்ணாங்க? இப்போ இவங்க ஆட்சி நடக்குது, இவங்க ஆட்சியில் இந்த சம்பவம் நடக்குது, ஜாதி வெறி நடக்குதுன்னா என்ன நடவடிக்கை எடுத்துருக்கணும் நீ? இது அது பேர் என்ன, வேங்க வயல். ஒரு ஊரில் மிஞ்சி போனால் 500 வீடு இருக்குமா அதிகபட்சம் கிராமம்னா? அதுவே அதிகம். இப்போ கிராமம்னாலே ஒரு 12 வீடு 20 வீடு தான் கிராமம். குக்கிராமம், சின்ன கிராமம்னுவாங்க. அப்போது பெரிய கிராமம்னா அதிகபட்சம் 500 வீடு இருக்கும், அவ்வளோதான். அந்த வீட்டில் ஒரு புலனாய்வு பண்ணி எவன் யாருன்னா பண்ணான் கொண்டான்னு கண்டுபிடிக்க தெரில உங்களுக்கு. உட்காந்து அந்த ஜாதி ஓட்டு போயிடும், அந்த ஓட்டு போயிடும் நடத்திட்டு எங்களை வந்து கொச்சையாக பேசிட்டு தமிழர்கள் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இதை வந்து தமிழர்கள், தமிழ்நாட்டில் உள்ள வாக்காளர்கள் அனைவரும் பிற இனத்தாராக இருந்தாலும் நல்லா யோசிக்கணும். நம்மளுக்கு உடம்பு முக்கியம், உயிர் முக்கியம், வயிறு முக்கியம். நம்ம நோய்வாய் இல்லாமல் நம்ம சிறப்பாக சீருமா நல்லா ஓடி ஆடி வாழ்கிறது நம்ம உடல் தகுதி முக்கியம். அதே நேரத்தில் நம்மளோட மனநலமும் முக்கியம். இதெல்லாம் இது நல்லா இருந்தால் தான் மனநலம் நல்லாயிருக்கும். உடல் நல்லா இருந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருந்தால் தான் மென்டல் ஃபிட்னஸ் இருக்கும். இதுதான் அரசியல். 4000 ரூபா 3000 ரூபா இலவசம், பேருந்து இலவசம், பெண்களுக்கு இலவசம், ஆண்களுக்கு இலவசம், திருநங்கைகளுக்கு காசுன்ற மாதிரி இந்த மாதிரி கேவலமான நம்மளுக்கு இலவசம் மானியம் தானியன்ற மாதிரி நம்மளை ஏமாத்துகிற வேலையை இது அரசியலே கிடையாது. இது வந்து நம்மளை மேலும் மேலும் ஒரு பலிகடாவாக, ஒரு பாதாள சாக்கடை தள்ளுறதுக்காக, நம்மளை வந்து ஒரு அடிமைகளாக, இன்னும் அந்த விலங்குலேருந்து விடுபடலன்னு நம்ம அர்த்தம். அதை வந்து இந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எந்த ஒரு குழந்தையும் இன்னும் உயிரிழப்பாகாது, ஒரு வலுவான ஒரு தலைமுறையை நம்ம உருவாக்கலாம், இயற்கையோடு நம்ம சேர்ந்து வாழலாம். அதுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் இந்த முறை வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும் அடுத்த தலைமுறை. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றி.